ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும், நல்ல நடிகரும் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் யாருன்னா கை தட்டி எதனா பண்ணாங்களா பார்த்தீங்களா? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே அந்த அளவுக்கு நம்மள லவ் பண்ண. தேங்க் யூ சார். வி வாண்ட் யூ டு டூ மோர் மூவிஸ். ஓகே. தேங்க் யூ பிரதர். இப்போ ராம் சார் பத்தி பேசலாம்னு என்னன்னா, லாஸ்ட் நாங்க இத்தனை தியேட்டர் போயிட்டு வந்தோம்ல. ஒரு டைரக்டர் 6 வருஷம் கழிச்சு படம் பண்றாரு. அந்த தியேட்டர்ல நான் கேட்கிறேன், இங்க ராம் சார் ஃபேன்ஸ், ராம் சார் லவ் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னா, அவ்வளோ பேர் கை தூக்கி சிரிக்கிறாங்க. அவ்வளோ பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க, கிளாப் பண்றாங்க. ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்னா, அவரு சினிமாக்கு என்னெல்லாம் அவர் லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. எதுக்காக இவரை லவ் பண்ணணும்? ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துல யாருமே வில்லனே கிடையவே கிடையாது. அதை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்ல. நம்ம பார்க்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. அண்ட் இந்த படம் நாங்கள் தியேட்டரை விசிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஈரோடுல சொன்னாரு, இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார். இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு ஓடை இருக்கு என்னை கூட்டு போறியப்பா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் உட்கார வச்சு ஓடை கூட்டு போனேன். அவங்க வந்து மீன்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியானான். அப்போ தான் நான் நினச்சேன் லைஃப்பில் நான் ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் தேடிட்டு இருக்கேன். இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சுறானா, அவர் எவ்வளோ பெரிய லைஃப்பில் வந்து நிறைய பேர் லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டேன், இதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவர் எந்தூசியாஸ்டிக்காக எழுந்து, சார் இந்த படம் பார்த்து நான் தம்மடிக்கிறத விட்டேன் சார் அப்படின்னாரு. நாங்கள் ஐயோ சும்மா சொல்ல என்னன்னா இந்த படத்தில் வர மாதிரி பையன்கிட்ட சொல்லிட்டு வாசலில் போய் நடித்தேன். உடனே என்ன பண்ண கேமரா திருப்பி அவன் பேச நல்லா எடுங்க. இனிமே ஈரோடுல இந்த மனோஜ் மட்டும் தம் அடிச்சானா, அவன் பேர் மனோஜ், தம் அடிச்சா சொல்லுங்க. இது வந்து ஒரு தேட்டரில் நடந்த விஷயம். ஆனால் யூ ஓன்ட் பிலீவ், தேட்டர் நாங்கள் போகும்போது அங்கே வந்து அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க எல்லாமே சொன்னது ஒன்னே ஒன்று தான், ராம் சார் நீ ரொம்ப லேட்டாக படம் பண்ணக்கூடாது.